ரூபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. தலைநகர் டெஹ்ரான் உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து இரு நாடுகளும் ஏவுகணை மழையை பொழிந்து வருகின்றன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் வான்பரப்பை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து தாக்கி வருகின்றன. போர் இப்போது அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது. பக்ரைனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் முக்கிய கட்டளை தலைமையகம் மற்றும் பணியாளர் கட்டடங்கள் ஈரானின் புரட்சிகர காவல் படையின் ஏவுகணை தாக்குதலில் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் அங்குள்ள எரிபொருள் டேங்குகள் வெடித்து சிதறியுள்ளன. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதில் தூதரக கட்டிடம் தீப்பிடித்து சேதம் ஏற்பட்டுள்ளதை சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளதுடன் ஜோர்டானில் இருந்து பணியாளர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். ரியாத் தாக்குதல்களுக்கு மிக விரைவில் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் கடந்துவிட்டது, மிகவும் தாமதமாகிவிட்டது என்று அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானுக்குள் தரைவழி படைகளை அனுப்பும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் எரிசக்தி விநியோகம் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிக முக்கிய எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உலகின் முக்கிய கப்பல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை மூடப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. யாரும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, மீறினால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானிய தளபதி எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கின் அமைதியற்ற சூழல் நிலவி வருவதால் அங்குள்ள வெளிநாட்டினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போரின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் உலக நாடுகளின் எதிர்வினைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.